ஆயுள் தண்டனைங்கிறது வந்து அவங்களுக்கு அவங்க செய்த குற்றத்திற்கு ஒரு முழுமையான தீர்வா இருக்காதுன்னு நம்பி தான் அப்படி நினைச்சு தான் அவர் வந்து மரண தண்டனை கொடுக்குறாரு. சரி. அதுலேயும் 2 மரண தண்டனை ஒரு ஒரு காவலர்களுக்கும் 2 மரண தண்டனையாக கொடுக்குறாரு. 2 மரண தண்டனைன்னா 2 கொலைகள். அப்பா மகன், அப்பாவுக்கு ஒரு மரண தண்டனை, மகனுக்கு ஒரு மரண தண்டனை, ஒரே நபருக்கு. அப்பாவுக்கு ஒரு இது ஒரு ஃபைன் ஒன்று போடுறாரு, மகனுக்கு ஒரு ஃபைன் போடுறாரு. ஸோ அப்படிதான் வந்து அந்த வழக்கின் தீர்ப்பு ரொம்ப அழகாக அவர் வடிவமைச்சிருக்காரு. அவர் ரொம்ப கவனம் எங்கே இருந்ததுன்னா, இப்போ இவங்க மேல்முறையீடு நாளைக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், உச்சநீதிமன்றம் போகிறாங்க. ஏன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தான் இந்த வழக்கே நடக்குது. அப்போ இவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தள்ளுபடி ஆயிரும். இது தீர்ப்பு சரியானது தான், இதை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு மனுவே தள்ளுபடி பண்ணுவோம். இதற்கு அப்புறம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா அங்கே போய் நம்ம வந்து இது லாக் ஆகிடக்கூடாது. அது வந்து அங்கே ஆயுள் தண்டனையை அது குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, மத்திய மாநில அரசுகளுடைய ஒப்பீனியனை கேட்குறாரு. இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு, இவ்வளவு மோசமாக நடந்திருக்காங்க, மனித மிருகங்களாக இவங்க இருந்திருக்காங்க, இவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கணும், நீங்க என்ன சொல்றீங்க, உங்க கருத்தை எனக்கு சொல்லுங்கன்னு மத்திய மாநில அரசுகள்கிட்ட கேட்குறாரு அவர். இப்போ 2 உள்துறையும் நீதிபதிக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதில் என்னன்னா உயர்ந்தபட்ச தண்டனை என்னவோ அதை கொடுங்கன்ட்டாங்க.